இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அப்படி பாக்குற? கேஸ் ஏஜென்சியோட ஓனரா பார்க்கணும் தானே இந்த ட்ரெஸ் எனக்கு வாங்கி கொடுத்த. இந்த ட்ரெஸ்ஸை போட்டா நீ சந்தோஷப்படுவேன் தான் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். எப்படி ஓனர் மாதிரி ஜம்முன்னு இருக்கேனா? எப்படி ஓனர் மாதிரி ஜம்முன்னு இருக்கேனா? ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ராசி நீ ஜெயிக்க போற. நானும் ஓனர் ஆயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு தானே. உன்னை ஓனரா பார்க்கணும்னு தானே மேட்ச்ல தோத்து போகிறோம்னு முடிவெடுத்திருக்கேன். தானா ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? நீ ஜெயிச்சே ஆகணும்னு ஆளாளுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோமா? சாச்சா, எனக்கு போட்டியை பார்த்தலாம் பயம் இல்ல. அப்புறம் என்ன, நீ ஜெயிச்சாலும் மாமா நம்மளை ஏத்துக்குமே நினைச்சு ஃபீல் பண்றியா? நல்லதா நினைப்போம் தானா, நல்லதே நடக்கும். சரி, டைம் ஆச்சு, சாமி கும்பிட்டு கிளம்பலாம். ரகுராமும் அந்த ஆள் ஃபேமிலி இன்னும் வரல போல இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு ஜானகி வருவா. அவ புருஷனும் பொண்ணும் படப்போற அவமானத்தை பார்த்து அவ ரத்த கண்ணீர் வடிக்கணும். அப்பா அவகிட்ட என்னம்மா ஜானகி எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு குசலம் விசாரிக்கணும். யாரம்மா தேடுற? கார்த்தியை காணும். கார்த்தி, அத்தை வந்துட்டீங்களா நீங்க? நீ கோச் தானே? ஏன் அத்தை அப்படி கேக்குறீங்க? என்னமோ நீ விளையாட போற மாதிரி ரொம்ப டென்ஷனா இருக்க. அத்தை தானா தோக்கணும் அத்தை. நீ இப்படி இருந்தா அவ தோத்துருவாளா? என் கையில எதுவும் இல்லையே, அதான் டென்ஷனா இருக்கேன். பொறுப்பு நான் எடுத்துக்கிட்டேன்ல, அப்புறம் என்னடா உனக்கு டென்ஷன்? அத்தை நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு தெரியலையே. தானா தோக்க தான் போறா. ஒருவேளை அவ அப்பனுக்காக ஜெயிச்சிட்டா? அவளை ஜெயிக்க விடுறதுக்கா நான் இங்க வந்திருக்கேன். அத்தை என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்களேன் அத்தை. இப்பவே சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடும்ல. அட்லீஸ்ட் ஒரு குளூவாச்சும் கொடுங்களேன். நாம நினைக்கிறபடி எல்லாம் சரியா நடந்தா சரி. ஒருவேளை தான் அப்பனுக்காக ஜெயிக்கணும்னு தான் முடிவை மாத்திக்கிட்டானா அப்பா அவ ஜெயிக்க கூடாதுல்ல. அதுக்குதான் அவளை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு ராக்கெட்டை நேத்தே இறக்கிட்டேன். ஏதாவது தப்பாச்சுன்னா அவளை களத்துல இறக்கி தனாவை தோக்கடிச்சு எந்த ஒரு பதவியிலையும் இல்லாம ரகுராம ராஜினாமா பண்ண வைப்பேன். அது யார தந்த ராக்கெட்டு? வெயிட் அண்ட் see. சரிங்க அத்தை. போனா அங்க பாரு. மொத்த குடும்பமும் வந்திருக்காங்க. அகாடமியோட தலைவர்ல அந்த பவரை காட்ட வேண்டாமா? அதோட விளையாட போறது அவரோட பொண்ணு இல்ல. ஒரு விதத்துல மொத்த பேரும் வந்தது நல்லதுக்கு தான். மகளும் அப்பனும் அசிங்கப்பட போறத அவங்க குடும்பமே பார்க்கணும். முக்கியமா அந்த ஆளோட பொண்டாட்டி ஜானகி பார்க்கணும். அப்பா, என்னப்பா இன்னும் தனாவை காணோம்? நீ ஏமா அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ உனக்கான செமி ஃபைனல்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. அதெல்லாம் நான் ஈஸியா ஜெயிச்சிடுவேன்ப்பா. ஆனா ஃபைனல்ல தனாவை ஜெயிக்கணுமே. அவளே தோத்துருவா. அப்போ வின் பண்ண போறது நீ தானே. அக்ரிமெண்டே போட்டிருக்கோம், அப்புறம் ஏமா கவலைப்படுற? ஜெயிச்சிடுவேன்லப்பா. உன்னோட கல்யாணத்துக்கு அப்பா கொடுக்க போற கிஃப்டே இதுல கிடைக்க போற வெற்றி தான். போதுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போற அரையிறுதி பூப்பந்து போட்டிக்கு வருகை தந்திருக்கும் மகா ஜனங்களே, பூப்பந்து விளையாட்டுனாலே என்னன்னு தெரியாத சில பேரு திருவிழால காணாம போன மாதிரி மூடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க.
ஆனா அவங்க எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அண்ணி அண்ணன் உங்களை தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல சுண்டல் முறுக்கு சீடை எல்லாம் கொடுப்பாங்க. அதையெல்லாம் நல்லா சுவைச்சு சாப்பிடலாம். இப்ப எதுக்கு சிரிக்கிற? இந்த விளையாட்டை பத்தி உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப சிலருக்கு இந்த விளையாட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அலட்டிப்பாங்க. பார்வதி பார்வதி அதெல்லாம் யாரும் கண்டுக்காதீங்கோ. உன் புருஷன் உன்னதான் சொல்லிட்டு இருக்கான் பாரு. என்ன கதிர், இன்னைக்கு பணம் கிடைச்சிரும்ல? என்ன தானா, பணம் கிடைச்சிரும் தானே? கிடைச்சிரும் சார். ரெண்டு பேருமே கான்ஃபிடென்ட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் சார். தானா, உங்க அப்பா ரகுராம் சார் தானே? ஆமா. அவரோட பொண்ணு நீ, உங்களுக்கு 5 lakhs கொடுக்கறது ஒரு கஷ்டமா? புரியுது. கதிரை கல்யாணம் பண்ணதுனால உதவின்னு அவர்கிட்ட போய் நிக்க முடியல, அதானே? நீங்க ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அதானே உண்மை. நான் கேள்விப்பட்டேன், இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பிசினஸ்மேன் உங்க அப்பாவோட தயவுல தான் தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவங்க எல்லாம் உங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவரு பொண்ணு நீங்க என் ஆபீஸ்ல எனக்காக வெயிட் பண்றீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? உங்க காதல் தான். என்னோட அனுபவத்துல சொல்றேன், குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் பண்ணவங்க அவங்க லைஃப் என்னைக்குமே சரியா இருக்காது. கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களும் நல்லா தான் சார் இருப்பாங்க. அவங்களெல்லாம் அவங்களோட குடும்பம் ஏத்துக்கிட்டு இருக்கும் தானா? குடும்பம் ஏத்துக்கிட்டா அவங்க நல்லா தான் இருப்பாங்க. குடும்பம் மட்டும் ஏத்துக்கலன்னு வைங்க, கண்டிப்பா நடுத்தூர்ல தான் நிக்கணும். இப்ப நீங்க ரெண்டு பேரும் நின்று இருந்தீங்களே, அது மாதிரி. இங்க பாருங்க, ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம உங்களால எதுவுமே சாதிக்க முடியாது தானா? கதிர், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாரும் காதல் மாதிரி எங்க காதல் இல்லை சார். தன்னா அவன் நல்லா வாழ வைக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்.